முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூஜை ரூமில் நமக்கு என்ன பொருள் இருக்குதோ இல்லையோ இந்த பஞ்சகவ்யம் கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் பஞ்சகவ்யம் வந்து இப்போலாம் ரொட்டீனாகவே யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் சில பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி இந்த பஞ்சகவ்யம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுடைய சாணம், அதுக்கப்புறம் பால், நெய், இந்த மாதிரி 5 விதமான மாட்டை தொடர்புடைய பொருட்களில் வச்சு செஞ்சுருக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி உள்ளே வந்து நெய் ஊற்றிட்டு நீங்கள் திரி போட்டு ஏற்றி வச்சிட்டிங்கன்னா ஹோமம் வளர்த்ததுக்கு உண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது டெய்லி பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் வந்து ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வெளியவும், அதே மாதிரி வீட்டுக்கு உள்ள நம்ம ஹாலில் இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் ஏதாவது ஒரு கனமான பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நம்ம சூடும் எரிப்போம்ல, அதுக்கு வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் கூட என்ன பண்ணலாம், நம்ம இந்த பஞ்சகவ்யம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பஞ்சகவ்யம் வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாரத்தில் 1-2 நீங்கள் ரொட்டீனாக பயன்படுத்துங்க. நிஜமாவே நமக்கு வந்து நிறைய நல்ல குட் வைப்ரேஷன்ஸும் கிடைக்கும், நம்ம லைஃப்பில் நிறைய சேஞ்சஸும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள்.